ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 9 பார்ட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ரென்னு பையோட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு பைய கிரி கூடையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கிம் இன்னும் மேலே தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே யோசிக்கிறாங்க. ரென்னு அவங்க யோசிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதட்டமா என்னாச்சு, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வேலை செய்கிறவங்களுமே கிம்மு மதியமே உன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரென்னு அவ எங்க போனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுமே அது எனக்கு தெரியாது, இங்கேருந்து போனாங்க அது மட்டும்தான் தெரியும்னு சொல்லவும் ரென்னு வேகமா அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. கிம் இருக்காங்களா இல்லையான்னுட்டு. கிம் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பாவை தேடி கீழே வர்றாங்க. அப்போ அவங்க அப்பா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே கேஷுவலாக இருக்காங்க. அவங்க அப்பாவே ரென்னுக்கிட்ட கேட்குறாங்க, நீ கிம்மு கூட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரென்னுமே ஆமாம் கொஞ்சம் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்களுக்கு தெரியுமா கிம்மு எங்கே போனானே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே கிம்மு குட் பை சொல்லிட்டு போயிட்டா, அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டையுமே கேன்சல் பண்ணிட்டா, இந்த ரிங்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி ரென்னோட அப்பா அந்த ரிங்கை ரெண்டுக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு கேட்குறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம், அவள் எதுக்காக இந்த வெட்டிங் ரிங்கை திருப்பி கொடுத்தா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேயுமே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ஏன் உனக்கு தெரியாதா, உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பு உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு உடனே உங்களுக்கு தெரியுமா, அவன் எங்கே போனான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்புறம் அவன் இந்த வேலையை விட்டுமே போயிட்டா, ரிசிக்னேஷன் லெட்டருமே எழுதி கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லவும் ரென்னு அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லலை, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி ரென்னு ரொம்பவே கோவமா அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. மறுபடியுமே ரூமுக்கு வர்றாங்க. கிம்மு அவங்களுக்காக ஒரு டெடி பியர் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு சின்னதாக ஒரு டெடி கொடுத்துருப்பாங்க. அதை ரூமில் பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க, அதுவுமே எங்கேயுமே இல்லை. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் இன்னுமே சத்தம் போடுறாங்க. கிம்மு நீ எதுக்காக அந்த டெடியுமே உன் கூட எடுத்துகிட்டு போன அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ தான் பெட்டில் இருக்கிற ஒரு லெட்டரையுமே எடுத்து பார்க்குறாங்க. கிம் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நான் இல்லாமல் நீ ரொம்பவே ஹாப்பியாக இருப்ப, நான் இதோட போகிறேன், என்னை மன்னிச்சிரு, இத்தனை நாள் நான் உன் கூட இருந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிரு, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்மு ரென்னுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன்னை கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சேலஞ்சுமே பண்ணியிருப்பாங்க. இப்போ அது முடியல, என்னால் அதை உன்னை பண்ண வைக்க முடியல, ஸோ நான் தோத்துட்டேன், இதிலிருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லையுமே எழுதியிருக்காங்க. மறுபடியும் நம்ம 2 பேரும் என்னைக்காட்டு ஒரு நாள் மீட் பண்ணுவோம், அப்படி மீட் பண்ணினேன்னா அந்த ஒவ்வொரு செகண்டுமே உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போவும் நீ ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நான் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு அந்த லெட்டர்லையுமே எழுதியிருக்காங்க. ரென்னு அந்த லெட்டரையுமே படிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போனன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. ரென்னு கிம்மை நினச்சி பார்க்குறாங்க. கிம்மை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தது, ஒரு ஆக்சிடெண்ட்ல இருந்து ரென்னை காப்பாற்றிருப்பாங்க. அப்போ நீ தனியாக இல்லை, உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டைமு ரென்னு இடிக்கு பயந்து தூங்காமல் இருக்கும்போது நான் இருக்கேன்னு சொல்லி தூங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரென்னை ஒரு ஒயின் கூட கம்பேர் பண்ணி பேசுனது, இப்படி ஒவ்வொரு விஷயமா ரென்னு கிம்மை பற்றியே நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து
அழுதுகிட்டே இருக்காங்க. நீ எங்கே போன, என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்லி ரென்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எங்கே போனா எனக்கு என்ன, நான் எதுக்காக உன்னை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மறுபடியும் அவங்க அழுகத்தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ரென்னு இந்த 3 நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தாலும் கிம்மோட ஞாபகம் இல்லாமல் இருக்க முடியல. கிம் ஆஃபீஸில் வந்து கிஸ் பண்ணது, அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தது, இந்த மாதிரி கிம்மு பண்ண ஒவ்வொரு விஷயத்தையுமே நினச்சி ரென்னு அங்கேயுமே அழுதுட்ருக்குறாங்க. வீட்டில் இருந்தாலும் கிம்மோட ஞாபகம், சரி ஆஃபீஸ்க்கு வந்தாலும் கிம்மு ஆஃபீஸ்லேயுமே நிறைய சேட்டை பண்ணியிருப்பாங்க, அதையுமே நினச்சி ரென்னு இன்னுமே அழுகிறாங்க. அங்கேருந்து ஜெயி பலூனு கிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கிம் எங்கே போனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்குமே பலூனு அவள் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே தவிர அவளை பற்றி வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே ரென்னு அவள் ஒருவேளை உங்கள் கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணா நீங்கள் கண்டிப்பாக அவகிட்ட சொல்லுங்கள் எனக்கு கால் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரென்னு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பலூனுக்கு ஜெய்க்கு இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இங்கே என்னதான் நடக்குது, நம்ம பாஸுக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு, நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் பாஸோட கையில் பார்த்தேன், அவங்க கையில் அந்த வெட்டிங் ரிங் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பலூன் சொல்கிறான், நான் பாஸை இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்தேன், அவங்க கையில் வெட்டிங் ரிங் இருந்துச்சு, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே ஒரு முடிவுக்குமே வர்றாங்க. அது என்னன்னா, இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு புரளி போயிட்டுருக்குல்ல, பாஸை பற்றி கிம்மை பற்றி இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு இவங்களா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதில் பாதி உண்மை பாதி பொய், ஆனால் ஒன்று மட்டும் நிஜம் அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு பாஸும் கிம்மும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அது மட்டும் நிஜம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சத்தமாக சொல்கிறாங்க. ரென்னு அங்கேருந்து கிம்மை தேடிக்கிட்டு கிம்மோட ஃப்ரெண்டு வீட்டுக்குமே வர்றாங்க. ஃப்ரெண்டை பார்த்ததும் கிம்மு உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அவள் என் கூடலாம் இல்லைன்னு சொல்லவும் ரென்னு கேட்குறாங்க, உனக்கு தெரியாதா எங்கே போயிருக்கான்னு, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, நான் அவளை மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகணும், உனக்கு என்ன தெரியும் கிம்மை பற்றி அதை நீ சொல்லுன்னு சொல்லி கேட்கவும் அதுக்குமே அவங்க ஃப்ரெண்டு, கிம்மு அவளுக்கான பாதையை அவள் தேடிட்டு போயிட்டா, ஆனால் அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னுலாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் போகவான்னு சொல்லி கிம்மோட ஃப்ரெண்டுமே கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரென்னு மறுபடியும் அழுகிறாங்க. நீ எங்கே தான் போன கிம்மு, எதுக்காக என்னை விட்டு போனேன்னு சொல்லி அங்கேயே நின்று அழுதுட்ருக்குறாங்க. அங்கேருந்து ரென்னு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்ருக்குறாங்க. நல்லா சோகத்தில் ரொம்பவே அதிகமாக குடிக்கிறாங்க. அப்போ வேலை செய்கிறவங்க வந்து, டின்னர் ரெடி ஆகிருச்சு, நீங்கள் வர்றீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு சொல்லி ரென்னுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்குமே ரென்னு, இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் அப்பாவை மட்டும் சாப்பிட சொல்லுங்க நீ சொல்லவும் வேலை செய்கிறவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரென்னு இன்னுமே அதிகமாக குடிக்கிறாங்க. மறுநாள் காலையிலையுமே ஆகுது. ரென்னு இப்போவும் குடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ரென்னோட அப்பாவுக்கு ரென்னை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட, நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ரென்னை பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலை செய்கிறவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ரென்னு இப்போவுமே இங்கே குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுறாங்க. ரென்னு அந்த கால் அட்டன் பண்ணி, நீங்கள் எதுக்காக இப்போ எனக்கு கால் பண்ணீங்க, நான் உங்ககிட்ட பேசுகிற மூடில் இல்லை, எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு, நான் அதுக்காகத்தான் உனக்கு கால் பண்ணினேன், நீ எதுக்கு இந்த அளவுக்கு குடிச்சிட்ருக்க, இப்படியே நீ குடிச்சிட்டு இருந்தா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்குமே ரென்னு, நானுமே அதுக்கு தான் ஆசைப்பட்றேன், நான் சாக போகிறேன், என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தா நீ இப்போ பேசு, வேறு எதுவுமே நீ என்கிட்ட பேசாத, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா மட்டும் இருந்தா நீ பேசுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுமே,
நீ வீக்கான பர்சன்லாம் கிடையாது. உன்னோட வலியை நீ உணர்ந்து அதிலிருந்து வெளியில வா. நீ கிம்மை மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி ரென்னு கிட்ட கேட்குறாங்க. அதுக்குமே ரென்னு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரென்னு ரொம்பவே அழுகுறாங்க. அழுதுகிட்டே அந்த காலையுமே கட் பண்ணிடுறாங்க. ரென்னு இன்னுமே கிம்மை நினச்சி ஃபீல் பண்ணி குடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்க்க முடியாம அவங்க அப்பா அந்த வேலை செய்கிறவங்க கிட்ட ரென்னை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க ரென்னு கிட்ட உன்னோட அப்பா உன்னை வர சொன்னாங்க, நீ கீழே வான்னு சொல்லவும் ரென்னுமே வர்றாங்க. ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே தள்ளாடி நடக்க முடியாமல் நடந்து அந்த சோஃபாலையுமே வந்து உட்கார்றாங்க. அப்போது ரென் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, என்னோட ட்ரிங்க்ஸு எல்லாமே முடிச்சு போச்சு, உங்ககிட்ட ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களோட ட்ரிங்க்ஸ்லேருந்து எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் இருக்கவும் ரெண்டு மறுபடியுமே அவங்க அப்பா கிட்ட, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன்ப்பா, உங்களுக்கு அது கேட்குதா, எனக்கு இன்னும் ஒரு பாட்டில் கொடுக்க முடியுமான்னு சொல்லி ரென்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. இந்த சீனை பார்த்ததும் எனக்கு ஒன்று தோணுச்சு. ரென்னு எவ்வளோ அழகா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதே இடத்துல இப்போ நான் இருந்து எனக்குமே லவ் ஃபெயிலியர் ஆகி நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்ல? என்னதான் இருந்தாலும் தாய்லாண்டு மாதிரி வருமா? சே, நான் ஏன் பாட்டில் கேட்குற அளவுக்கு போகிறேன்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் லவ் ஃபெயிலியரில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லத்தான் முடியுமா நம்மளால் இங்கே நம்ம ஊரில்? அதுக்குள்ளே நான் பாட்டில் வரைக்கும் யோசிச்சிட்டேன். சரி, ஸ்டோரி ரொம்பவே சேடாக போகுது. நம்ம காமெடி பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே வருவோம். என்ன அப்படி அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கொடுங்கப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, எனக்கு உண்மையாகவே ஒரு விஷயம் புரியலை, நீ இப்போ எதுக்காக அழுற? நீ தானே கிம்மை உன்னோட லைஃப்பை விட்டு போக சொன்ன, அவளுமே போயிட்டா, அப்போ நீ இப்போ ஹாப்பியாக தானே இருக்கணும், நீ எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுமே கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு, அக்ரிமெண்ட்டு இன்னும் முடியவே இல்லை, அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அவள் எப்படி அந்த அக்ரிமெண்ட்டை உடைச்சிட்டு போகலாம், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த அக்ரிமெண்ட்டை அவள் கிழிச்சு போடலான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்குமே அவங்க அப்பா, ரென்னு நீ நல்லாவே யோசிச்சு பாரு, உன் லைஃப்பில் உனக்கு என்ன வேணும், கிம்மு உனக்கு வேணுமா வேணாமா, நீ அவளை உண்மையாகவே லவ் பண்ணலைன்னா நீ அவளை விடு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் லைஃப்பில் அவள் இருந்துட்டு போகட்டும், நீ ஒரு நல்ல பொண்ணாக இரு, நீ ஒரு பிரசிடெண்ட்டுன்னு சொல்லவும் அதுக்குமே ரென்னு, என்ன நீங்கள் எப்போ பிரசிடெண்ட் ஆக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, நீ அதுக்கு முழு தகுதியோட இருக்கணும், நீ இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. என்னால் முடியலை, யாரும் ஒரு குடிக்கிற பிரசிடெண்ட்டை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிம்மு வேணும்பா, எனக்கு இந்த பிரசிடெண்ட் இந்த போஸ்டிங் எல்லாமே எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்கு கிம்மை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் அவளை எங்கே வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே, எனக்கு தெரியாது அவள் எங்கே போனா நேற்று அப்படின்னு சொல்லவும் ரென்னுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பாவோட காலில் விழுந்து கெஞ்சு கேட்குறாங்க, அப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கப்பா இந்த போட்டியில், நீங்கள் சொன்னீங்கல்ல உனக்கு ஒரு நாள் கிம்மை பிடிக்கும், நீ அவங்களோட ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி நீங்களுமே என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிடுறீங்க, அதில் நீங்கள் இப்போ வின் பண்ணிட்டீங்கப்பா, ப்ளீஸ் அப்பா எனக்கு கிம்மு வேணும், அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உண்மையாகவே கிம்மை லவ் பண்ணுறேன்ப்பா, உங்களுக்கு கேட்குதா இல்லையா, நான் கிம்மை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரென்னு அவங்க அப்பா காலில் விழுந்து அப்படி அழுகுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. அவங்க அப்பாவும் எவ்வளவோ சொல்கிறாங்க, கிம்மு அவள் லைஃப்பை பார்த்துட்டு அவள் போயிட்டா, எனக்கு உண்மையாகவே தெரியாது அவள் எங்கே இருக்கா எங்கே போனான்னே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ரென்னு கேட்காம ரொம்பவே அழுகுறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு என்னோட கிம்மை திருப்பி கொடுங்க, என்னால் இந்த வலியை ரொம்ப நாளெல்லாம் தாங்கிக்க முடியாது,
எனக்கு என் கிம்மு வேணும், எனக்கு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே, எனக்கு புரியுதுமா, நீ அழுகாதன்னு சொல்லி ரென்னை எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரென்னு கேட்குறதாவே இல்லை, இன்னுமே அழுதுகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் கிம்மை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே, சரி ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ குளிச்சுட்டு நல்லா சாப்பிடு, நான் உனக்கு ப்ராமிஸ்மே பண்ணுறேன், நான் கிம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, உண்மையாவா, ப்ராமிஸாவான்னு சொல்லி கேட்கவும் அவங்க அப்பாவுமே, ஆமாம் ப்ராமிஸா, நான் கிம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரென்னு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுகிறாங்க. நான் கிம்மை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ப்பா, உங்களுக்கு தெரியுதா, எனக்கு கிம்மு வேணும்னு சொல்லி அழுகிறாங்க. அவங்க அப்பா ரென்னை சமாதானப்படுத்த முடியாமல், எனக்குமே தெரியுதுமா, ஓகே எல்லாம் சரியாயிரும், நீ அழுகாத சரியா, நான் இருக்கேன்ல, நான் கிம்மை கண்டுபிடிக்கிறேன், நீ இப்படி அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குடா, நீ அழுகாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிம்மை எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அப்பா சொன்னதை கேட்டு ரெண்டுமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணி அவங்க குளிச்சுட்டு அவங்க ரூமுக்குமே வர்றாங்க. மறுபடியும் கிம்மு அவங்க வெட்டிங் ரிங்கை திருப்பி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடுமே முடிக்கிறாங்க. இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்குன்னு நானுமே கேள்விப்பட்டேன். எப்படியுமே ஹாப்பி என்டிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் ரென் எப்படி கிம்மை சமாதானப்படுத்தினாங்க, மறுபடியும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, இந்த சீனெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரென்னை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த எபிசோடில் ரென்னோட நடிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது. ரென் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. உங்களுக்குமே ரென்னோட நடிப்பு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.